ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். அனைவரும் தேர்வு மிகவும் நன்முறையில் எழுதியிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். நான் இன்னும் உங்களுடைய பதில்களை பார்க்கவில்லை. இருப்பினும் இன்றைய வகுப்பில் நாம் அதற்கான பதிலுக்கான விளக்கங்களை அளித்துள்ளேன். உங்களுடைய பதில் அனைத்தும் நிர்வாகத்தில் உள்ள பணியாளர்களால் எழுதப்பட்டு கன்சால்டேஷன் செய்யப்பட்டு உங்களுக்கு அனுப்பப்படும். அதனால் பதில்களை இந்நேரம் அந்த கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் ஆயிருக்கும். அதனால நீங்க அதுல உங்களுடைய பதில்களை பதியவும், தனியா நீங்க வாட்ஸ்அப் பிரைவேட்ல அனுப்பியிருந்தாலும் சிறப்பு. நாம் இப்பொழுது 5ஆம் பாவகத்திற்கான பலன்களை ஆராய உள்ளோம். இந்த 5ஆம் பாவக பலன்கள் என்னென்ன ஒரு ஜாதகருக்கு காட்டிக் கொடுக்க போகிறது என்பதை கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த 5ஆம் பாவகம் என்பது பஞ்சம திரிகோணம் என்று நாம் கூறுவோம். ஜோதிட வழக்கில் நாம் கூறப்படுவது பஞ்சம கேந்திரம். அதாவது 3 கேந்திரங்கள் 1, 5, 9 என்பது கேந்திரஸ்தானம். இதை பற்றி நாம் தனி ஒரு வகுப்பிலே பார்ப்போம். இதில் பஞ்சம கேந்திரம் 5ஆம் இடம் என்பது பஞ்சம திரிகோணம். நான் கூறிவிட்டேன். 1, 5, 9 என்பது திரிகோணம். இதற்கான தனி வகுப்பு நாம் பார்ப்போம். இதில் இந்த பஞ்சம திரிகோணம் பற்றி நாம் இப்பொழுது ஆராய உள்ளோம். பஞ்சம திரிகோணம் ஒருவருடைய பூர்வ புண்ணியத்தை பற்றி எடுத்து உரைப்பது. பூர்வ புண்ணியம் ஒருத்தருக்கு எந்த முறையில் அவருக்கு பயன் அளிப்பதாக உள்ளது என்பதை பற்றி எடுத்து வைப்பது இந்த பஞ்சம கேந்திரம், பஞ்சம திரிகோணம். இது பூர்வ புண்ணியஸ்தானம். ஒருவர் என்ன மாதிரியான தானங்களை செய்வார் என்பதையும் இந்த 5ஆம் வீட்டை வைத்து நாம் ஆராய முடியும். ஒருவருக்குள்ள புத்திரர்கள், எத்தனை புத்திரர்கள் இருக்கிறார்கள், புத்திரர்கள் நன்முறையில் இருக்கிறார்களா, சத்புத்திரராக இருப்பார்களா, இவர் ஜாதகருக்கு உறுதுணையாக இருப்பாரா என்பதை அனைத்தும் இந்த 5ஆம் இடத்தை வைத்து ஆராய முடியும். இந்த 5ஆம் இடம் ஒருவருக்கு நடப்பதாக இருந்தால், ஒருவருக்கு 5ஆம் இடம் சிறப்பானதாக இருந்தால் அவர் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். ஒருவேளை முயற்சி எடுக்காமலே சில காரியங்கள் இவருக்கு சித்தியாகும், கிடைக்கும். சில பேர் கேட்பாங்க, அப்ளிகேஷன் போடாம ஜாப் கிடைக்குமான்னு சில கேட்பாங்க. அந்த மாதிரியும் கிடைச்சிருக்கு சில பேருக்கு. அப்ளிகேஷனே போடல, ஆனா கால் லெட்டர் வந்துருக்கு. பூர்வ புண்ணியம் என்பது அந்த முறை. ஒருத்தர் கஷ்டப்பட்டு எல்லா எக்ஸாமும் எழுதிட்டே இருந்தார். டிஎன்பிஎஸ்சி எழுதுவாரு, டிஆர்பி எழுதுவாரு, பிஎட் முடிச்சிருக்காரு, பிஎட் முடிச்சிருக்காரு, எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்காரு. ரொம்ப நாளா வேலை கிடைக்கல. டிஆர்பி மற்ற எக்ஸாம் எல்லாம் எழுதுவாரு, கிடைக்கல. எல்லாம் ஓஞ்சி போய் வயசு ரொம்ப ஆயிடுச்சு. ஓஞ்சி போயிருக்கப்ப எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு கால் லெட்டர் வருது. ஸோ அந்த சீனியாரிட்டி அடிப்படையில் அவருக்கு அந்த டயத்துல கிடைக்குது. அவர் அதுக்கப்புறம் அவர் மற்ற தேர்வுக்கு அப்ளை பண்ணி போட்டி தேர்வு எழுதி போகலாம். ஸோ இது 5ஆம் இடத்திற்கான ஒரு பூர்வ புண்ணியத்தின் மூலமாக கிடைக்கும். குறிப்பிட்ட தருணத்தில் தான் கிடைக்கும் என்று இருக்கும். அந்த தருணத்தில் அவருக்கு கிடைக்கிறது. ஸோ இந்த 5ஆம் இடத்தை வைத்து ஒரு ஜாதகருக்கு கிடைக்க வேண்டிய குழந்தை பாக்கியம், இவருடைய மறுபிறவி எவ்வாறு இருக்கும் என்பதை இந்த 5ஆம் இடத்தை வைத்து ஆராயலாம். இந்த ஜாதகருடைய மறுபிறவி 3 வித கர்மாக்களை கூறுவோம். சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா. சஞ்சித கர்மா என்பது முற்பிறவியின் கூட்டு, முற்கர்மாவில் செய்த வினைகளின் கூட்டு சஞ்சித கர்மா. பிராரப்த கர்மா என்பது இந்த பிறவியில் அனுபவிக்க வேண்டியது. இந்த பிறவியில் சேர்க்கப்பட வேண்டிய வினைகள் அனைத்தும் சேரும். ஆகாமிய கர்மா என்பது இந்த பிறவியில் மீதம் வைத்துள்ள, சஞ்சித கர்மாவில் மீதம் வைத்துள்ள அனைத்தும் சேர்ந்து அடுத்த வரக்கூடிய பிறவிகளில் அனுபவிக்க வேண்டியதை குறிப்பிடும். சோ இந்த 5ஆம் பாவகத்தை வைத்து நாம் மறுபிறவில் இந்த ஜாதகர் அனுபவிக்க வேண்டிய சுக துக்கங்களை நாம் எடுத்துக் கூறலாம். இந்த 5ஆம் இடம் என்பது குடும்பத்திற்கான சுக மேன்மையை காட்டும் ஸ்தானம். குடும்பம் சுகப்பட்டு இருக்குமா, சுகமாக இருக்குமா என்பதை இந்த 5ஆம் இடம் காட்டும். ஜாதகருடைய 5ஆம் இடம் குடும்பத்திற்கான சுகமேன்மையை காட்டும். சுகம், அதாவது குடும்பம் தாயார் அரவணைப்பில் அந்த குடும்பம் இயங்குமா என்பதை இந்த 5ஆம் இடம் காட்டும். குடும்பத்திற்கான தாய்மை, குடும்பத்திற்குன்னு ஒரு தாய்மை இருக்கும். அதுக்காண்டி தாய் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில பேர் தந்தையே தாய்மை உணர்வுடன் அனைவரையும் பாதுகாப்பார். அந்த மாதிரி கூட இருக்கும்.
தாய்மையின் கட்டுக்கோப்பில் இந்த குடும்பம் இயங்குமா என்பதை காட்டுவது இந்த 5ஆம் பாவம். ஒரு ஜாதகருடைய 5ஆம் பாவம். தைரியத்துக்கே தைரியத்தை கொடுப்பது இந்த 5ஆம் இடம். ஒரு ஜாதகருக்கு தைரியம், வீரியம், விஜயம் என்று ஒரு பாவத்தை பார்க்கணும். அந்த தைரியத்திற்கே தைரியம் கொடுப்பது இந்த 5ஆம் இடம். இந்த 5ஆம் பாவத்தை வைத்து இளைய சகோதரர் மற்றும் சகோதரியின் தைரியங்களை ஆராயலாம். அவர் எந்த அளவுக்கு போல்டா இருப்பாங்க, எந்த அளவுக்கு துணிந்து ஒரு காரியம் செய்வார் என்பதை ஜாதகருடைய 5ஆம் இடத்தை வைத்து இளைய சகோதரர்களின் தைரியங்களையும் துணிச்சல்களையும் ஆராயலாம். தாயாருடைய குடும்பம், தாயார் வழி குடும்பம் எவ்வாறு இருக்கும் என்பதை இந்த 5ஆம் இடத்தை வைத்து ஆராயும். தாயாருடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர்? தாயாருடைய தந்தை, தாய் உடன் பிறந்தவர்கள், அவர் குடும்ப சூழல் என்முறையில் இருப்பது என்பதை இந்த ஜாதகருடைய 5ஆம் இடத்தை வைத்து ஆராயலாம். உங்க அம்மா எப்படி எல்லாம் பிறந்து வந்தாங்க அப்படிங்கிறத சொல்லலாம், கூற முடியும். ஒருத்தர் ஒரு வீடு வாங்குறாருன்னா அந்த வீட்டின் உடைய சுபீட்சத்தை இந்த 5ஆம் இடத்தை வைத்து ஆராயும். ஒருத்தர் வீடோ வண்டியோ வாகனமோ வாங்குறாரு, வாங்கினோன்னு இடத்துல போய் முட்டிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு என்பதை இந்த 5ஆம் இடத்தை வைத்து கூறலாம். அதாவது ஒரு சொத்தை வாங்குறாருன்னா அந்த சொத்து சுகப்படுவதற்கான மேன்மையை இந்த 5ஆம் இடம் பார்க்கும். இந்த 5ஆம் இடத்தை வைத்து ஒரு நபர் தமக்கு ஏற்படும் நோயினால் ஏற்படக்கூடிய செலவீனங்களை இந்த 5ஆம் இடத்தை வைத்து கூற முடியும். ஒரு நபர் தான் வாங்கும் கடனுக்கு வட்டியும் முதலும் சேர்த்து எந்த ஃபாஸ்டா கட்டுவாங்க என்பதை இந்த 5ஆம் இடத்தை வைத்து கூறலாம். சில பேர் ப்ரீ க்ளோசர் பண்ணிடுவாங்க, ஹவுசிங் லோன் வாங்குவாங்க, ப்ரீ க்ளோசர் பண்ணிடுவாங்க. ப்ரீ க்ளோசர் பண்றதற்கு உங்களுக்கு திராணி உண்டு என்பதை இந்த 5ஆம் இடத்தை வைத்தே கூறிவிடலாம். அதுக்கு வருமானம் இருக்கோ இல்லையா, இந்த 5ஆம் இடத்தை வைத்து நாம் தைரியமாக இந்த பலன்களை கூற முடியும். ஒரு வீட்டுக்கடன் வாங்குறாரு, 15 வருஷம் லோன் சார், எப்படி சார் என்னால் கட்ட முடியுமா? சம்பாத்தியம் இருக்கு, இருந்தாலும் ஒரு யோசனைக்காக கேட்கிறேன். இல்ல, இந்த 5ஆம் இடம் ஒருத்தருக்கு பலம் பெற்று இருந்தால் அவருடைய வாழ்நாள் இந்த கடன் கட்டுற சமயத்துல 5ஆம் பாவக திசையோ புத்தியோ நன்முறையில் அமர்ந்து இருந்தால் அவர் ப்ரீ க்ளோசர் இந்த பீரியட்லயே நீங்க பண்ணிடுவீங்கன்னே சொல்லிடுங்க. தாய் மாமனுடைய செலவுகளை இந்த 5ஆம் இடத்தை வைத்து ஆராயலாம். தாய் மாமனுக்கு செலவு, இவனுக்கு பையன் பிறந்தாலே தாய் மாமனுக்கு செலவு, பையனோ பொண்ணோ பிறந்துச்சுனாலே இவர் தாய் மாமனுக்கு செலவு என்பதை இந்த சீர்சனத்தை கொடுக்கிறது. இந்த முன்னாடி நம்ம தமிழர்கள், நமது தென் மாவட்டத்தில் உள்ளவர்கள் பல்வேறு ஊர்களில் இந்த முறை கொண்டிருந்தார். இது ஜாதகத்திலேயே அப்பவே சொல்லி வச்சாங்க. என்னன்னா 5ஆம் இடம் பலம் பெற்று இருந்தால் தாய் மாமனுக்கு செலவு. இது குழந்தை பிறக்கிறப்ப மட்டும் இல்ல, பொதுவாகவே ஒரு ஜாதகருக்கு 5ஆம் இடம் பலம் பெற்று இருந்தால் தாய் மாமனுக்கு அடிக்கடி செலவுகள், அது சுக செலவா, அதாவது பாவ செலவா, அல்லது நன்முறையில் அந்த செலவா, அல்லது தீய முறையில் அந்த செலவு போகுமா என்பதை நாம் கிரகங்களை வைத்து நாம் கண்டுபிடிக்க முடியும். இந்த 5ஆம் பாவகத்தை வைத்து தமது வாழ்க்கை துணைவிக்கு ஏற்படக்கூடிய லாப நஷ்டங்களை கண்டுபிடிக்க முடியும். இந்த 5ஆம் பாவத்தை வைத்து இந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணைவி, கணவனாகவோ மனைவியாகவோ மற்றும் உடன் பயணிக்கும் நண்பர்களாகவோ அவர்களுக்கு ஏற்படும் லாப நஷ்டங்களை பற்றி ஆராய்வதற்கு இந்த 5ஆம் இடம் பயன்படும். இந்த 5ஆம் இடம் என்பது ஆயுளை விருத்தி செய்யும் ஸ்தானம். ஆயுள் பலமுற உள்ளதா, ஆயுள் இருக்குன்னு சொல்லுவாங்க சில பேர், ஆயுள் நல்ல ஆயுள், தீர்க்க ஆயுள், ஆனால் இந்த ஆயுள் பலமுற உள்ளதா என்பதை சொல்வதற்கு இந்த 5ஆம் இடம் பயன்படும். சில பேருக்கு ஆயுள் தீர்க்க ஆயுள் தான், நடுவில் 3 வாட்டி ஆக்சிடென்ட் ஆகும் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஆயுள் தீர்க்க ஆயுள், ஆனாலும் படுத்த படுக்கையா இருக்கணும், இல்ல வருஷத்துக்கு 2 நாளைக்கு 2 வாட்டி 10 நாளைக்கு ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்கணும், அந்த மாதிரியான தோஷங்கள்லாம் இருக்கும். ஆனால் ஆயுள் தீர்க்க ஆயுள். இந்த 8ஆம் இடம் என்பது ஆயுளை குறிக்கும். ஆனால் இந்த 5ஆம் இடம் என்பது ஆயுள் பலம் பெற்ற ஆயுளா என்பதை கூறுவதற்கு இந்த 5ஆம் இடம் பயன்படும். இந்த 5ஆம் இடம் என்பது பாக்கியத்துக்கே பாக்கியஸ்தான்.
அதனால்தான் இதனை தானம் செய்யும் ஸ்தானம் என்று கூறுவார்கள். இந்த தானம் மேன்மையடைய அதை தர்மமாக மாறும். அதனால்தான் பாக்கியத்திற்கே பாக்கியம் கொடுக்கும் ஸ்தானமாக இந்த 5ஆம் இடம் உண்டு. தந்தைக்கு ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் என்ன மாதிரி இருக்கும்? தந்தை எந்த மாதிரியான பாக்கியங்களை எல்லாம் அனுபவிப்பார்? ஒருத்தருடைய ஜாதகத்துல 5ஆம் இடம் பலம் பெற்று வந்தால் அவருடைய தந்தையாருக்கு பாக்கியங்கள் கிடைக்கும். அவருடைய தந்தையார் இப்ப பொதுவாகவே கேட்கலாம், அப்பாவுக்கு சொத்து பத்தி எல்லாம் நல்லா இருக்குன்னா இவருக்கு 5ஆம் இடம் நல்லா இருந்தால்தான் அவரால் அதை அனுபவிக்க முடியும். தந்தையாரால் அதை அனுபவிக்க முடியும். அப்போது அப்பா நல்லா இருக்காரா, நல்லா சொத்து போகிறோம் நல்லா இருந்தது. இப்ப ஜாதகம் பார்க்காமலே சொல்லிடலாம். அப்படின்னா இவருக்கு 5ஆம் இடம் நன்முறையில் உள்ளது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 5ஆம் இடம் என்பது, இந்த 5ஆம் பாவகம் என்பது தொழிலுக்கு உகந்த ஸ்தானம் அல்ல. இந்த 5ஆம் பாவகம் என்பது தொழிலுக்கு உகந்த ஸ்தானம் அல்ல. இந்த தொழிலில் ஏற்படும் வம்பு வழக்கு நஷ்டங்களை பற்றி கூறுவதற்கு இந்த 5ஆம் இடம் பயன்படும். இந்த 5ஆம் இடம் பலம் பெற்றால் ரைட், பூர்வ புண்ணியம் எல்லாம் கிடைக்கும். ஆனால் கடுமையான உடல் உழைப்பு செய்து வேலை கிடைக்காது. அதுவும் நல்லதுதான் இருக்கும். போய் 10 மணிக்கு ஆபீஸ்ல போய்க்குவாரு, சில ஃபைல் சைன் பண்ணுவாரு, 2 மீட்டிங் அட்டென்ட் பண்ணுவாரு, அவ்வளவுதான். உடல் உழைப்பு செய்வதற்கான அதிகாரம் குறையாது. 5ஆம் இடம் பலம் பெற்றால், பலவீனமாக இருந்தால் அவர் உடல் உழைப்பால் மட்டுமே தொழில் செய்ய முடியும். இதை வைத்து இந்த 5ஆம் பாவகத்தை வைத்து இந்த பலனை கூற முடியும். இந்த 5ஆம் பாவகம் நன்முறையில் இருந்தால் இவருக்கு லாபங்கள் பன்மடங்காக பெருக்கெடுத்து வரும். ஏனென்றால் லாபங்களை பெருக்கும் ஸ்தானம் இந்த 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடம் பலம் பெற்றிருந்தால் லாபம் பெருகும். லாபம் என்பதே பெருகியது, அதையும் பெருக்கும் இடம் இந்த 5ஆம் இடம். மூத்த சகோதரருடைய வாழ்நாள் சுபிட்சமாக இருக்கும். ஒரு ஜாதகருடைய 5ஆம் வீடு பலம் பெற்றிருந்தால், 5 குறையவன் ஆட்சி பெற்றிருந்தால், அல்லது ஏதோ ஒரு முறையில் பலம் பெற்றிருந்தால், தனக்கு முன் பிறந்தவருடைய வாழ்நாள் சுபிட்சமாக இருக்கும். அவருடைய வாழ்க்கை நன்கு விருத்தி அடைந்து பெருகும். இந்த 5ஆம் இடம் பலம் பெற்றிருந்தால் ஐந்தாம் இடம் பலம் பெற்றிருந்தால் ஐந்தாம் இடம் பலம் பெற்றிருந்தால் பொதுவாகவே அந்த ஜாதகருக்கு உறக்கத்தில் பிரச்சனைகள் இருக்கும். இந்த 5ஆம் இடத்தை வைத்து ஜாதகரின் உறக்க நிலை, கனவுகளா வர்றது, டீப் ஸ்லீப் இல்லாம இருக்கிறது, அல்லது நேரம் விட்டு நேரம் இல்லாத நேரத்துல ஒரு குறிப்பிட்ட நேரம் இல்லாம ஒரு இடத்துல தூங்குறது, அடிக்கடி பயணங்களை மேற்கொள்ளுதல், அதனால் ஏற்படும் ரோகங்கள், இவை அனைத்தும் இந்த 5ஆம் இடத்தை வைத்து நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த 5ஆம் இடம் என்பது ஒரு ஜாதகருக்கு மிகவும் முக்கியமான ஸ்தானம். 5ஆம் இடம் என்பது 5ஆம் இடத்துக்கான அதிபதி எப்பயுமே சுபத்தன்மையை கொடுப்பவர். சுபர் பாவ கிரகமாகவே இருந்தாலும், 5ஆம் வீட்டுக்கும் அதிபதி பாவ கிரகமாகவே இருந்தாலும் அவர் சுபத்தன்மையை பெற்று கொடுக்குவார் என்பதுதான் இந்த வகுப்பிற்கான முக்கியமான காரணங்களை நாம் இப்பொழுது ஆராய்ந்தோம். அடுத்து நாம் பார்க்க இருப்பது 6ஆம் பாவத்திற்கான பலன்களை ஆராய உள்ளோம். 6ஆம் பாவகம் ருணரோக சத்ருஸ்தானம். அது மிகவும் முக்கியம். ஒரு ஜோதிடர் அதிகமாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டியது 3, 6, 8, 12 வீடுகளின் பலன்களை. என்றால் இதை வைத்துதான் பல்வேறு பிரச்சனைகள், துன்பங்கள் ஒரு ஜாதகருக்கு வரும். இப்பொழுது நாம் அடுத்த வகுப்பில் 6ஆம் பாவத்திற்கான பலன்களை ஆராயப் போகிறோம். நன்றி.